Dear fathers and my dear friends, it's a joyful moment for our parish. Today we celebrate the feast of Velangani. And today we are more privileged to officiate this Mass, Father Patrick, the superior and the parish priest of Fujairah Church. When I invited him, he had some other program, then it was our desire to have Father Patrick today. But even then, I don't know how he managed it today. He's with us. Yesterday he called me and said, I will be here. We were most happy to have him here. So in the name of all of you, I extend a hearty welcome to Father Patrick. Also, we are privileged to have Father Provincial, Father Vincent, the Provincial of Salesian Order. Father also is with us to officiate this Mass along with us. So in the name of you, I extend a hearty welcome to Father Vincent. And I know today there are parishioners from different parishes to make it meaningful and joyful, this celebration here in our Alain parish. So we extend a hearty welcome to all of you and pray that let Our Lady bless all of you. Thank you very much. மூன்றாம் முறையாக ஆரோக்கிய அன்னை திருவிழாவை கொண்டாட நமக்கு இறைவன் அருள் கொடுத்தார். மூவொரு இறைவனாம் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்து பூமியில் மனிதனை தம் சாயலாக படைத்து தன்னை எந்நேரமும் போற்றும்படியாக அவர் அவர்களை படைத்தார். ஆனால் முறியடிக்கப்பட்ட இந்த பரம திட்டத்தை மூவொரு இறைவனாம் கடவுள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அமல உற்பவியாம் கன்னிமரியாளை படைத்தார். மீகா மற்றும் எசாயா புத்தகங்களின் தீர்க்க தரிசனமான இது சொல்லப்பட்டது. குழந்தை இல்லாத பெற்றோருக்கு பரிசுத்த படைப்பாக மரியன்னை தோன்றினாள். அண்டி வருவோருக்கெல்லாம் ஆறுதல் தருகின்ற ஒரு தாய். இன்னலான சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது நமக்காக பரிந்து பேசும் ஒரு தாய். ஆறுதலற்று நிற்கும் பொழுது நம்மை அரவணைத்து இயேசுவிடம் கொண்டு செல்லும் ஒரு தாய். தம்மையே இறைவார்த்தைக்கு அடிமையாக்கிய ஒரு தாய். லூர்து மாநகரம், பாத்திமா நகரம், வேளாங்கண்ணி மற்றும் முச்சுக்கோரின் மாநகரங்களில் தோன்றி இன்றும் இறையாட்சியின் திட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். அன்னையின் திருவிழாவை கொண்டாட கடல் கடந்து எமிரேட்ஸ்கள் பாராமல் அலைன் பட்டணத்தில் இன்று தமிழ் இன மக்களாக மட்டுமல்லாமல் திருச்சபையின் பிள்ளைகளாய் நாம் பலிபீடத்திற்கு முன்பாக கூடியுள்ளோம். ஒன்று கூடுவோம், ஒரு மனதாய் இருப்போம், ஒன்றாய் ஜெபிப்போம், அருள் தந்தைகளோடு சேர்ந்து நமக்காக ஜெபிப்போம், நமக்காக மன்றாடுவோம்.